Welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம பார்க்கும்போது ஒரு மோஸ்ட்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த நியூ சீரியல் ஃபைனலா ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போறாங்க. அதோட பிக்சர்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. சோ அது எந்த சேனல் எந்த சீரியல் அப்படிங்கற கெஸிங்ஸ் உங்களுக்கு நிறையவே இருக்கும். சோ அந்த என்ன அப்படினு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சீரியலை பத்தின இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் நீங்க கண்டினியூஸா வாட்ச் பண்ண நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே சன் டிவியோட நியூ சீரியல் ஒன்னு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் இந்த ப்ரோமோ வரப்போகுது. ஸ்பெசிஃபிக்கா இது எந்த சேனல் அப்படின்னு கேட்கும்போது கலைஞர் டிவி ஆல்மோஸ்ட் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். கலைஞர் டிவியில் ஒரு நியூ சீரியல் ஷேர் பண்ணியிருந்தேன். கலைஞர் டிவியில் ஒரு நியூ சீரியல் வரப்போகுது பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதோட பிக்சர்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரோமோ ஆன் த வேல வரப்போகுது. மேபி டுடேக்குள்ளே வந்தாலும் வரலாம், இல்லை நெக்ஸ்ட் வீக் வர ஹை சான்சஸ் இருக்குது. இந்த நியூ சீரியலில் ஹீரோவாக வந்து ஸ்னேகன் ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பேரிங் யார் அப்படின்றத நான் அப்கமிங்கில் ஷேர் பண்ணுறேன். இந்த சீரியல் ஆன் த வேல வரப்போகுது. அதனால் சில சீரியல் சென்ட் பண்ணுறாங்களா இல்லை கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஆஃப்டர் ஒரே ஹீரோ 2 சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருப்பேன். எஸ், இவங்க 1-2 சீரியல்ஸில் நிறைய சீரியல்ஸில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. விஷ்ணுகாந்த் இப்போ வந்து அவங்க அதர் லாங்குவேஜில் சிறகடிக்க ஆசை சீரியலோட ரீமேக்கில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேம் பார்க்கும்போது அந்த சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொரு நியூ சீரியலை கமிட் ஆகி அந்த நியூ சீரியல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஒரு சேட் அப்படின்னு கேட்கும்போது அதர் தமிழ் கிடையாது, அதுவும் அதர் லாங்குவேஜ் சீரியல் தான். பட் சேம் டைமில் ஒரே ஹீரோ 2 சீரியல்ஸில் ஆக்ட் பண்ணுறது எவ்வளோ ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.